வணக்கம். கோவை ஏர்போர்ட்டில் பிக்கப் எடுக்கிறீங்களா? இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம கோவை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுற பிளேஸ்லேயே தயவு செஞ்சு பிக்கப் எடுக்காதீங்க. அதுபோக கொடிக்கம்பம் மற்றும் சர்வீஸ் ரோட்லேயும் பிக்கப் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இதுக்காகவே நமக்காக ஃபர்ஸ்ட் பார்க்கிங் பே அண்ட் செகண்ட் பார்க்கிங் பேன்னு 2 இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம கோயம்புத்தூர் ரெட் டாக்ஸி வாட்ஸ்அப் சேனல்லையும் அது போக டிரைவர் ஆப் மற்றும் வெண்டர் ஆப்பில் நோட்டிஃபிகேஷனும் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். ஸோ அது வீடியோவில் எங்கே நம்ம பார்க்கிங் பே எடுக்க சொல்கிறோமோ அங்கே மட்டுமே பிக்கப் எடுங்க. வேற எங்கேயும் தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம். கஸ்டமர் நான் நிற்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு கஸ்டமர் கிட்ட பொலைட்டான வகையில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. மேடம், இந்த மாதிரி ஆஃபீஸில் இருந்து எங்களுக்கு இந்த இடத்துல எடுக்கக்கூடாது, பார்க்கிங் பேல தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோச்சுக்காமல் இங்கே வாங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. தயவு செஞ்சு இதை கடைப்பிடிங்க. இது போக ஏர்போர்ட்டுக்கான கட்டணம் 20 ரூபாவை கஸ்டமர் கிட்ட வாங்காதீங்க. இது உங்களுக்கு பில்லில் ஆல்ரெடி இன்க்ளூட் ஆகி வந்துடுது. ஸோ அதுவும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் வாங்காதீங்க. தயவு செஞ்சு இதை கண்டிப்பாக கடைப்பிடிங்க. இது போக இந்த விஷயத்த மற்ற எல்லா ரெட் டாக்ஸி டிரைவர்ஸ்க்கும் நீங்கள் தெரியப்படுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த விஷயத்தில் உங்கள் முழு ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி.